Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin asyrafil anbiya'i wal mursalin wa qaidil muhajjirin wa syafi'il mudhnibin ila yaumiddin wa ala alihi tayyibin at-tahirin wa ashabihi al-faizin wa radallahu anna ma'ahum bi rahmatihi wa huwa arhamur rahimin. Ya sayyidi ya Rasulullah khudh bi yadi ma li siwaka wa la alwi la ahadi fa anta nurul huda fi kulli kainatin wa anta sirrun nada ya khaira mu'tamadi la wasilata illa anta ya sayyidi ya Rasulullah sallallahu alaihi wasallam. ஆதி முன் நிற்கவே அஹது வாஹிதியத்தினது முன் நிற்கவே அத்துவித வஸ்து முன் நிற்கவே அறிவகண்ட ஆகாரம் முன் நிற்கவே போதம் முன் நிற்கவே பொங்கு சிவ ஞானம் முன் நிற்கவே நாதம் முன் நிற்கவே நாத நொலி பெற்ற நபி நாயகம் முன் நிற்கவே நாதம் முன் நிற்கவே நாத நொலி பெற்ற நபி நாயகம் முன் நிற்கவே நானும் முன் நிற்க வழியே நுமை நம்பினேன் நன்மை தந்தாடுதற்கே மாதாவினும் கருணையுள்ள நீர் பின்தொடர வல்லலி ரசூல் வருகவே வளர் மறுநெறி குணங்குடி வாழும் இனி கண்மணியே முஹியுத்தீனே வளர் மறுநெறி குணங்குடி வாழும் இன்னிரு கண்மணியே முஹியுத்தீனே மூலப்பொருளை முன்னிறுத்தி முத்துநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி முஹியுத்தீன் எஜமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னிறுத்தி முர்ஷித் நாயகத்தின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் துஆக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சென்னை இராயபுரம் மதனி மீலாது கமிட்டியின் சார்பிலே புனித ரபியுல் ஆஹிர் மாதத்தில் கோலையத்தின் குருநாதர் குத்துபநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பான உருசை கொண்டாடும் முகமாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய தொடர் சொற்பொழிவினுடைய 4வது தினமான இன்றைய தினம் இந்த உயர்மிகு மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, ஆஷிகீன்களே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் பேரருள் பெருங்கருணை என்றென்றும் நம் யாவரையும் சூழ்ந்து கொள்ளட்டுமாக. நம் இதய திருவேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த ஜியாரத்தை இம்மையிலும் மறுமையில் அவர்களின் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நல்ல நசீபை நாயன் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. வலிகள் நாதரின் இனிய துஆக்களும் வாழ்த்துக்களும் என்றென்றும் நம் யாவர் மீதும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தின உரைக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பாதுகாக்கப்பட்ட பாரம்பரியம். பாரம்பரியம் என்றால் என்ன? தலைமுறை தொடர், சங்கிலி தொடர்.
அதைத்தான் இப்பொழுது ஜீன் என்று சொல்கிறார், மரபணு. ஒரு மனிதன் இன்றைக்கு நல்லவனாக இருக்கிறான் என்றால் அது அவனுடைய யதார்த்தத்தில் இன்றைக்கு ஏற்பட்டதாக இருக்காது. ஆய்வு செய்கிற போது அது அவனுடைய தந்தை, தந்தையின் தந்தை, பாட்டனார், கூட்டனார் என்று அந்த இரத்த வழி தொடர்பு அதில் எந்த அளவிற்கு பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பண்புகள் தான் தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது என்பதை இன்றைய மருத்துவ உலகம், மனோதத்துவ உலகம், விஞ்ஞான உலகம் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. 1400 ஆண்டு காலத்திற்கு முன்னரே அறிஞர் அண்ணல் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் வலது சிர்ரு வாலிதி, அல் வலது சிர்ரு அபீஹி. மகன் தந்தையினுடைய ரகசியமாக இருக்கிறார். மகனின் யதார்த்தம் தந்தை, பழம் அதன் யதார்த்தம் விதை. அப்படித்தான் மனிதர்களிலும் அந்த பாரம்பரியம், அந்த தொடர்பு அதுதான் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வாரிசுகள் நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு பண்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அடிப்படையில் அவர்கள் சரியாக இருந்தாலே போதும், பிள்ளைகள் சரியாகி விடுவார்கள். இதைத்தான் இன்றைய மருத்துவ உலகமும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. என்றைக்கோ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இன்றைய மருத்துவ உலகம் அதை நிரூபிக்கிறது, அதை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் இன்றைக்கு கூட பார்க்கலாம், யாருக்காவது சுகர், நீரிழிவு நோய் டாக்டர் இடத்திலே சென்றால் முதலில் கேட்கிறார்கள், உங்க தந்தைக்கு இருக்கிறதா என்று. அவர் என்றோ பிறந்து என்றோ மரணித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவருக்கு 40 வயது 50 வயதிற்கு பிறகு திடீரென சுகர். டாக்டரிடம் போனால் முதலிலே கேட்கிறார், தந்தைக்கு இருந்ததா என்று, தாய்க்கு இருந்ததா என்று. எனவே தந்தைக்கு என்ன இருக்கிறதோ அது தனையனுக்கு வருகிறது. அந்த உண்மையை நாம் விளங்கிக் கொண்டு நம் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படி முதலில் நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த தலைப்பு நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா அவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்களையும் இறை நேசர்களையும் எந்தெந்த வழிகளில் எல்லாம் அவர்களின் பாரம்பரியத்தை அல்லாஹ் பாதுகாத்து வந்திருக்கிறான் என்பதை ஒரு சிறு ஆய்வு நாம் செய்வோமேயானால், நாம் ஆய்வு செய்ய வேண்டியது கூட இல்லை, ஆய்வு செய்து நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை நாம் எடுத்து புரட்டி பார்ப்போமேயானால் அந்த உண்மைகள் நமக்கு விளங்கி போய்விடும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை செய்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மா அம்ருக யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு என்ன வயது, எத்தனை வயதாகிறது என்று கேட்டார். அதற்கு ஒரு காரணம். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மா அம்ருக யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் உங்களுடைய வயது என்ன என்று கேட்டார். அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், ஒரு முறை
சையதத்துனா ஃபாத்திமா ஸஹ்ரா பத்தூல் ரலியல்லாஹு அன்ஹா சையதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது சலாம் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சச்சா என்று சொன்னார். சிறிய தந்தையாரே என்று பொருள் விடுகிற விதத்திலே சொல்லிவிட்டார். சையதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அத்துணை பேருக்கும் வஹி கொண்டு வந்தவர்கள் நாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் கடைசியாக பிறந்தவர்கள். எனவே ஒருவேளை பெரிய தந்தை என்கிற பொருள் படுகிற விதத்தில் சொல்லியிருந்தாலாவது பொருத்தமாக இருந்திருக்கும். சிறிய தந்தை என்கிற விதத்தில் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சலாம் சொன்னார்களே. எனவே இதை குறித்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள். இப்படி தங்களுடைய மகளார் எனக்கு சலாம் சொன்னார்கள். அப்போதுதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா உமருக்கு யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்க வயது என்ன? இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு எத்தனை வயது என்று எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது, நினைவும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பு சொல்கிறேன், நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள். 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரத்தை 70,000 முறை நான் பார்த்திருக்கிறேன் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதை 70,000 முறை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய வயது என்ன கணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த அமைதியோடு சொன்னார்கள், ஜிப்ரீலே நீங்கள் பார்த்த அந்த நட்சத்திரம் என்னுடைய ஒளிதான், என்னை தான் நீங்கள் பார்த்தீர்கள். அப்படியானால் அதற்கு எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்பு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரொளி இருந்தது, அந்த நூரே முஹம்மதி இருந்தது. பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பூர்வீகம் எப்பொழுதிருந்து தொடங்குகிறது, யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒளி எப்பொழுதிருந்து இருக்கிறது, யாரும் அதை பற்றி பேசவும் முடியாது. அப்படி புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்வதாக இருந்தால், எப்பொழுதிருந்து அல்லாஹ் இருக்கிறானோ அப்பொழுதிருந்து அல்லாஹ் தன்னுடைய நூரை, தன்னுடைய ஹபீபினுடைய நூரை தன்னிலிருந்து இறைவன் வெளிப்படுத்தினான், வெளிக்கொணர்ந்து காட்டினான். அந்த நூரை காலம் காலமாக அவனே பார்த்து கொண்டிருந்தான். அவன் மட்டும்தான் இருக்கிறான், வேறு யாரும் இல்லை, எந்த படைப்பும் இல்லை. குன்து கன்சன் மஹ்பியா, நான் ஒரு பொதியப்பட்ட பொக்கிஷமாக இருக்கிறேன், இருந்தேன். நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். எனவே படைப்புகளை படைத்தேன் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அவன் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறான், அப்போது படைப்பை படைக்கிறான். அதற்கு முன்னர் கன்சம் மஹ்பியா, மறைந்த ஒரு பொக்கிஷமாக இருந்தானே, அப்போது அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருந்தான்? அப்பொழுது தன்னுடைய ஒளியிலிருந்து, அந்த பூரண ஒளியிலிருந்து நூரே முஹம்மதி என்கிற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை இறைவன் தன்னிலிருந்து வெளிப்படுத்தி அதை பார்த்து தரிசித்து ரசித்துக் கொண்டிருந்தான். இதிலிருந்து பல காலத்திற்கு பிறகு, பல்லாயிர காலத்திற்கு பிறகு, எவ்வளவு காலம் என்று வரையறை குறிப்பு கிடையாது, அல்லாஹ் நாடுகிறான் தான் அறியப்பட வேண்டும் என்று. அதற்கு பிறகுதான் படைப்பை படைக்கிறான். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களிலே தன்னுடைய நூரே முஹம்மதியை, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே அல்லாஹ் பிரதிபலிக்க செய்கிறான். அந்த நூரை அவர்களுடைய உடலிலே வைக்கிறான். அதற்கு பிறகுதான் மலக்குகளை எல்லாம் அழைத்து அல்லாஹ் சொன்னான், ஒய்து குல்நாளின் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள். உலகத்துல முதலாக
சஜிதா செய்யப்பட்டது ஒரு மனிதருக்கு. மலக்குகள் மனிதருக்கு சஜிதா செய்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கான காரணத்தை சூஃபியாக்கள் சொல்லும் போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் பதிவு செய்வார்கள். அந்த சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரியதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிப்லா, ஒரு முன்னோக்கும் தளம். இப்போது நாம் சஜிதா செய்கிறோம், தொழுகிறோம் காபாவை முன்னோக்கி, முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபா, முதவஜ்ஜிஹன் இலல் காபத்தி ஷரீஃபா, காபாவை முகம் நோக்கி முன்னோக்கி தொழுகிறேன் என்று தொழுகிறோம், சஜிதா செய்கிறோம். நாம் சஜிதா செய்வது காபாவுக்கு அல்ல, ரப்புல் காபா, காபாவுடைய நாயன் அல்லாஹ்வுக்கு. காபா என்பது ஒரு முன்னோக்கும் தளம். அதை முன்னோக்கி கிப்லா, முன்னோக்கி தொழுகிறோம், முன்னோக்கி சஜிதா செய்கிறோம், தவிர சஜிதா காபாவுக்கு அல்ல. அப்படி உலகெல்லாம் வாழ்கிற மனிதர்கள் எப்படி காபாவை முன்னோக்கி சஜிதா செய்கிறார்களோ அப்படி மலக்குமார்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கி சஜிதா செய்தார்கள். சஜிதா அவர்களுடைய நெற்றியில் இலங்கிக் கொண்டிருந்த காலமே ஜபஹதி, அவர்களுடைய நெற்றியில் இலங்கிக் கொண்டிருந்த அந்த நூரே முஹம்மதுக்கு தான் சஜிதா என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இலங்கிக் கொண்டிருக்கிறது அத்தனை மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். இந்த சஜிதா யாருக்கு எதற்கு என்ற இரகசியம் அல்லாஹ் இதில் வைத்திருக்கிற அந்த ஹிக்மத் ஷைத்தானுக்கு தெரியும். ஏனென்றால் அன்றைக்கு அவன் தானே பெரிய அறிவான், அறிவில் மிகுந்த அவன் தானே இருந்தான். அந்த அறிவு தானே அல்லாஹ்விடம் நெருங்குவதை விட்டு திரையாக இருக்கிறது. மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்களே, எந்த அறிவு உன்னை விட்டு வெளிப்படுத்தவில்லையோ, உன்னை விட்டு வெளியாக்கவில்லையோ அந்த அறிவை விட அறிவீனம் மேலானது. அறிவுதான் திரை, அறிவுதான் தடை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையிலே இருக்கிறார். அதை அந்த வாசலை சிலந்தி பின்னியது, வலை பின்னியது, புறாக்கள் கூடு கட்டின. 2 பேர் தேடி வந்தார்கள். வந்தால் இந்த குகைக்குள்ளாலே இருக்கலாம் என்று ஒருவன் சொன்னான். இன்னொருவன் சொன்னான், அறிவு இருக்கிறது அவனுக்கு. அந்த குகையினுடைய வாசலை பார், சிலந்தைகள் வலை பின்னி இருக்கின்றன, புறாக்களுடைய கூடுகள் இருக்கின்றன, உள்ளே எப்படி இருக்க முடியும் என்று அவன் தன்னுடைய அறிவு சாதுரியத்தை அங்கே பயன்படுத்துகிறான். முதலில் சொன்னவன் உள்ளே பார்க்கலாம் என்றான். இவன் கேட்கிறான், உனக்கு அறிவு இருக்கிறதா என்று. இரண்டாம், உனக்கு அறிவு இருக்கிறது. ஒரு மனிதர் உள்ளே போயிருந்தால் இந்த சிலந்தி வலை வாசலில் இருக்காது, இங்கே அறிவு இருக்கிறது. சரி, எனவே 2 பேரும் போய்விட்டார். யதார்த்தத்தில் என்ன நடந்தது? உள்ளே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இந்த 2 பேரும் நெருங்க முடியவில்லை. அவர்களை நெருங்க விடாமல் தடுத்த அந்த திரை எது? அறிவு. அறிவுதான் நெருங்க விடாமல் தடுக்கிறது. அவன் சிந்திக்கிறான், சிலந்தி வலை பின்னி இருக்கிறது, எப்படி உள்ளே போயிருக்க முடியும் என்று சிந்திக்கிறான், அறிவை பயன்படுத்துகிறான். இன்னொருவன் அறிவு பயன்படுத்தவில்லை, உள்ளே இருக்கலாமோ என்று கேட்கிறான். எனவே தன் சொந்த சுய அறிவை கொண்டு சென்றால் அல்லாஹ்வின் ரசூலையும் அடைய முடியாது. எனவேதான் அல்லாஹ்வின் ரசூலை நெருங்க வேண்டுமானால் அவர்களின் வழிவந்த வழிமாறர்கள் இறைநேசர்களின் வழியாக செல்கிற போது நாம் நம்முடைய அறிவை எங்கே காலனியை கழட்டுகிறோமோ அங்கே வைத்துவிட்டு உள்ளே வந்தால்தான் அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹ்வின் ரசூலை அடைய முடியும். எனவே அறிவு ஒரு திரை. அந்த அறிவை பயன்படுத்தினான் ஷைத்தான். அவனுக்கு தெரியும் இந்த சஜிதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அங்கே அவனுக்கு பொறாமை எழுந்தது. எனவே அவன் சஜிதா செய்யவில்லை. இங்கே அல்லாஹ் அவனுக்கு சஜிதா செய்த இப்லீஸை தன் ஹபீபினுடைய நூருக்கு சஜிதா செய்யவில்லை என்பதாலேயே அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன். தனக்கு சஜிதா செய்தான், ஆனால் தன்னுடைய ஹபீபினுடைய நூருக்கு முன்னாலே அவன் பணியவில்லை. எனவே அல்லாஹ் அவனை விலக்கி வெளிப்படுத்தி விட்டான். இப்போது செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த நூர் எனக்கு
முன்னாலே இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரொளி நூரே முஹம்மதி, அதனை நான் எப்படி பார்ப்பது, நான் எப்படி தரிசிப்பது? நூறு என்னுள் இறங்குகிறது, நான் எப்படி தரிசிப்பது? கேள்வி நியாயமானது. நாம் நம்மை எப்படி பார்ப்பது? கண்ணாடிகளை பார்க்கிறோம். அப்படியாக பார்ப்பதற்கு ஒன்று வேண்டும். யதார்த்தத்தில் கண்ணாடியில் பார்த்தாலும் கூட தன்னுள் இருக்கக்கூடிய அதை எப்படி நாம் தரிசிப்பது? அல்லாஹ் அப்படித்தான் பார்க்க சொன்னான். ஒஃபி அன்புசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலே நாம் இருக்கிறோம், நீங்கள் பார்க்கவில்லையா? வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், உங்களிலே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், கண்ணில் பார்க்க சொல்கிறான். ஃபிக்ருக ஃபீக யக்ஃபீக, உன்னை உன்னிலேயே சிந்திப்பதே உனக்கு போதுமானது. அந்த வகையில் தன்னை அறிகிற அந்த ஞானம், அதைத்தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த நூரை நான் எப்படி அறிந்து கொள்வது, நான் எப்படி பார்ப்பது? இப்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பெருவிரல், இரண்டு பெருவிரலுடைய நகக்கண்களை பாருங்கள். நகக்கண்களை, இரண்டு பெருவிரலுடைய நகக்கண், பெருவிரல் இருக்கிறதே, அதை குறித்து இமாம் ஹஸான் அல் பஸரி, ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவை புலவர் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷபீஹுக பத்ருல் லைலி வல் அன்த அன்வரு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணெதிரிலே வைத்து பாடிய அந்த பாடல் வரிகளில் மௌலித் ஷரீஃப் கிதாபிலே 5 மொழி 6 மொழி கிதாபுகளிலே இருக்கிறது. அந்த வை அதிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து வர்ணித்து பாடுவார். ஃபகுலுதுக காஃபூருன் வருபுக அன்பரு வசுதுசுக யாகூத்துன் வபாகிக ஜௌஹரு வஹுலுதுக ரைஹானுன் வஐனாக அபுஹரு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்வார்கள். அதனுடைய கடைசியில ஃபஹின்ஸரு சித்தீகுன் வஃபாரூக் பின்ஸரு வஉஸ்மானு உஸ்தா வஸ்ஸபாபத்து ஹைதரு வஇபஹாமுனா கைருர் ரசூலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முடிப்பார்கள். ஹின்சர் என்றால் இந்த விரல், சின்ன மோதிர விரல் என்று சொல்லுவோமே. ஃபஹின்ஸரு சித்தீகுன், இந்த சின்ன விரல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வ பின்ஸரு ஃபாரூக், இந்த இரண்டாம் விரல் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. வ உஸ்மான் உஸ்தா, இந்த மூன்றாம் விரல் நடுவிரல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வ ஸபாபத்து ஹைதரு, இந்த நான்காம் விரல் இருக்கிறதே சுட்டு விரல், அது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிவிட்டு வ இப்ஹாமுனா கைருர் ரசூலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 விரலிலும் அல்லாஹ் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறானே, உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறானே, அந்த இப்ஹாம் பெருவிரலாக இருக்கிறார். இந்த ஒற்றை விரல் இல்லையானால் இந்த 4 விரலை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா பாருங்கள். எதையாவது எடுக்க முடியுமா, எதையாவது எழுத முடியுமா, ஏதாவது அத்தனைக்கும் இந்த விரல் இணையும். அதை அல்லாஹ் தனிப்படுத்தி வெற்றியின் சின்னமாக இப்ஹாம் என்று வைத்திருக்கிறான். இப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள் பெருமக்கள். இமாம் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ஹாம், நீங்கள் எங்களுடைய விரல்களில் பெருவிரல் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அல்லாஹ்வும் சொல்கிறான், ஆதமே நீங்கள் உங்களுடைய பெருவிரலை பாருங்கள், உங்களுடைய பெருவிரல் நகக்கண்களை பாருங்கள். பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது தங்கள் முகக்கண்களால் நகக்கண்களை பார்த்தார்கள். அதில் அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூர், அந்த நூரை முஹம்மதியை பிரதிபலிக்க செய்தார். அதை பார்த்த போதுதான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகிழ்ச்சியிலே முத்தமிட்டார்கள். அந்த நூரை முஹம்மதி தெரிந்த போது அந்த அழகில் மயங்கிய சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா மயங்கினார்கள்? சுவர்க்க முகப்பில் முகம்மதை பதித்து அல்லாஹ்வே சொக்கி போனது உங்களிடம் தானே. கவிஞர் சொல்றார், சுவர்க்க முகப்பில் முகம்மது என்று அல்லாஹ் பதித்து யாருக்காக? சுவர்க்க முகப்பில் இருக்கிறது, அவன் அரசாசனத்தில் இருந்து அதை பார்த்து கொண்டே இருப்பதற்காக. அல்லாஹ்வே மயங்கிய திருநாமம் இல்லையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை முத்தமிட்டார்கள். அதை நினைவுபடுத்துகிற விதத்திலே தான்
செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாம சத்தம் கேட்கும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது தங்களுடைய இரு பெருவிரல்களை பார்த்து அந்த நூரை தங்கள் கண்களிலே தங்கள் இதழ்களிலே பதித்து முத்தமிட்டு தங்கள் கண்களிலே பதித்துக் கொண்டார்கள். அதைத்தான் நாம் வாங்கு சத்தத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூரை தான் நாம் பார்க்க வேண்டும் என்று நமக்கு பெருமக்கள் வற்புறுத்தி தருகிறார்கள். செய்தனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கு சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு திரும்புவார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் நான் தான் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அங்கே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டிய இடம். எனவேதான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது முகக்கண்களாலே நாம் பார்க்க வேண்டும், முடிந்தவரை நகக்கண்களிலாவது பார்ப்போம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த நூரை முஹம்மதியை தொட்டு முத்தமிடுகிற அந்த பக்குவத்தை அந்த வழமையை நமக்கு ஏற்படுத்தி தந்தவர்கள் ஆதிவித ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதை நம் வரையிலே கொண்டு வந்து தந்தவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்தார்கள். அந்த கல்லில் அவர்களுடைய முபாரக்கான நூறு பிரதிபலித்தது. அப்படி பார்த்து கண்ணாடியில முகத்தை நாம் பார்ப்பது போல கல்லிலே பார்த்தார்கள், அவர்களுடைய நூறு தெரிந்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நூரை முத்தமிட்டார். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்கு காரணமே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நூரை முத்தமிட்டார்களே, அந்த இடத்தை அவர்களின் இதழ் பதிந்ததை நாம் முத்தமிடுகிறோம் என்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி நூரை முத்தமிடுவது ஒரு பெரும் பாக்கியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முத்தமிட்டார்கள். அவர்களிலே அல்லாஹ் அந்த நூரை இறக்கினார். அந்த நூரை முஹம்மதியை அல்லாஹ் புரட்டிக் கொண்டே வருகிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே அந்த நூறு இறங்குகிறது. மின் அஸ்லாபில் கரீமத்தில் பாஹிரா இலல் அர்ஹாமி ஸகியத்தில் பாஹிரா. சங்கையான ஆண்களுடைய முதுகந்தண்டிலும் கண்ணியமான பரிசுத்தமான தாய்மார்களுடைய கருவறையிலுமாக அந்த பேருடையை அல்லாஹ் புரட்டிக் கொண்டே வருகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அல்லதி யராக ஹீன தகூம் வ தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன். நாயகமே, நீங்கள் நிற்பதை கியாமத்தில் நீங்கள் நிற்பதை அல்லாஹ் பார்க்கிறான். வ தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன். அவன்தான் உங்களை சஜிதா செய்தவர்களிலேயே புரட்டி கொண்டு வந்தான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூரை முஹம்மதியை அந்த பேருடையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து யார் யாரெல்லாம் சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் வழியாக அல்லாஹ் கொண்டு வந்தான் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஒருவரிலிருந்து ஒருவராக அந்த நூரை முஹம்மதி எப்படி புரண்டு வந்தது என்பதை குறித்து இந்த ஆயத்திற்கு தஃசீர்களிலே விளக்கம் பார்க்கிற போது அன்னஹு கான யன்தகிலு நூருஹு மின் சாஜிதின் இலா சாஜிதின். சஜிதா செய்த ஒருவர், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவர், அவர்களிலிருந்து அடுத்து இன்னொருவர் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவர்கள் தான். இந்த நூரை முஹம்மதியை சுமந்தவர்களில் யாரும் ஈமானுக்கு மாறுபட்டவர்கள் இல்லை. அல்லாஹ் அதை முதலிலேயே தீர்மானித்து விட்டான். அத்தனை பேரும் மோமின். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் அந்த நூரை முஹம்மதியை சுமப்பதற்கான ஆட்களை தேர்ந்தெடுத்து விட்டான். சீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த நூரை முஹம்மதியை அவர்கள் சுமந்து கொண்டிருந்த காரணத்தால் தான் وكان نور نبينا محمد صلى الله عليه وسلم في صلب نوح عليه السلام فسلمت وقطعت بحارا ولججا. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றது எப்படி? உலகத்தில் எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அபுல் பஷரு தானி, மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை என்று அவர்களுக்கு தான் பெயர். எனவே அவர்களில் இருந்துதான் மனித குலமே வருகிறது திரும்ப. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பு பெற்றதற்கான காரணம் நூரை முஹம்மதியை அவர்கள் சுமந்து கொண்டிருந்த காரணத்தால். அதே நூரை முஹம்மதி அப்படியே அடுத்து இடம்பெயர்கிறது.
சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வகான நூறு நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சுல்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே அந்த நூர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் வசாரத்தின் நாரு பர்தன் வசலாமா, அவர்கள் நம்ரூதுடைய நெருப்பு குண்டத்திலே கடத்தப்பட்டார்களே, அப்போது அந்த நெருப்பு அவர்களுக்கு கடினமான கடும் உஷ்ணமாகவும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல் இதமாக பதமாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அப்படி நெருப்பு அவர்களுக்கு பதமானதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை சுமந்து கொண்டிருந்த காரணத்தாலே தான். சூஃபியாக்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த விஷயம். இப்படி அது புரண்டு கொண்டே வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவர்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த அத்துணை நபிமார்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அத்துணை நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாகத்தான் வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தொடராக வந்த 4 நபிமார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம். யார் தெரியுமா? கரீம் என்றால் சங்கையாளர். சங்கையாளர், அவருடைய தந்தை சங்கையாளர், அவருடைய தந்தை சங்கையாளர், அவருடைய தந்தையும் சங்கையாளர். நபிமார்கள் 4 தலைமுறை நபிமார்களாகவே. யார் தெரியுமா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 4 தலைமுறையும் நபியாகவே வந்தவர்கள். அதே போல சஹாபாக்கள்ல சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 4 தலைமுறை சஹாபிகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, 4 தலைமுறை சஹாபி. வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலே வந்த எல்லா நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வந்தவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து வந்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்த ஒரே நபி எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். வீட்டுக்கு வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவர்களுடைய மனைவி இருக்கிறார். கேட்டார்கள், உங்க கணவர் எங்க என்று. அவங்க வெளியில போயிருக்காங்க, எப்போ வருவாங்க தெரியல. சரி, உங்களுடைய குடும்ப நிலைகள் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். வந்திருக்கிறவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. தன்னுடைய கணவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை என்பது தெரியாது. ஒரு பெரியவர் வந்து குடும்ப நிலையை கேட்கிறார்கள். அப்படி கேட்டால் அந்த பெண்மணி திருப்தியற்ற முறையில் பதில் சொல்கிறார். குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். குடும்பத்தில் குறைகள் இருக்கலாம், கணவருடைய வருமானத்தில் குறை இருக்கலாம், அல்லது குணத்திலே குறை இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஆனால் அந்நியர்களிடத்தில் அதை எப்படி வெளிப்படுத்துவது? குடும்ப கௌரவத்தை, கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த பெண்மணி தவறாக அதிருப்தியாக பதில் சொல்லி விடுகிறார். அப்படி சொல்லும் போது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு, சரி நான் செல்கிறேன், உங்களுடைய கணவர் வந்தால் ஒருவர் நான் வந்ததாக சொல்லுங்கள், சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொல்லிவிட்டு உங்கள் வீட்டினுடைய இந்த வாசல் படி சரியாக இல்லை, அதை மாற்றிவிட சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கி வருகிறார். வரும்போதே அவர்களுக்கு அந்த வாடை வாசனை வருகிறது. தன் தந்தையினுடைய வாசனை. நபிமார்களுக்கு ஒரு நுபுவத்தினுடைய வாசனை இருக்கும். சாதாரணமாக நாம் கூட பார்க்கலாம், ஒரு மனிதர் அத்தர் பூசி இருப்பார். நீங்க என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அத்தர் பூசி இருக்கிறீங்கன்னு கேட்போம். மஜ்மாவா பூசி இருக்கிறீங்களா? என்ன காரணம்? அந்தந்த மனம். அப்படி நபிமார்களுக்கு ஒரு நறுமணம் இருக்குமே. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை கொண்டு வருகிறார்கள் சகோதரர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்னீல் அஜிது ரீஹ யூசுஃப லௌலான் துமன்னிதூன், எனக்கு யூசுஃபுடைய வாடை வருகிறது என்று சொன்னார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுது. சட்டை வருகிறது. அப்போதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மேனியில் கிடந்த சட்டை வருகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் கழித்து சொல்கிறார்கள், எனக்கு அந்த வாடை வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்டார்கள், யாரும் வந்தாங்களா? ஒரு பெரியவர் வந்தார், உங்களுக்கு சலாம் சொன்னார். குடும்ப விஷயங்களை கேட்டார். நான் சொன்னேன், வீட்டு வாசல்படியை மாற்ற வேண்டும் என்று ஏதோ சொல்லிவிட்டு போனார். அப்படியா? வந்தது யாரும் இல்லை, என்னுடைய தந்தை ஹலீலுல்லாஹ் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான்.
அவர்கள் வாசற்படியை மாற்ற சொன்னது வேறொன்றும் இல்லை, நீ எனக்கு சரியான பொருத்தமான மனைவி இல்லை என்பதை சொல்லி உன்னை விவாக விலக்கு சொல்ல எனக்கு படித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நபிமார்கள் வழிமார்களுக்கு மத்தியில பல சங்கேத சொற்கள் நிறைய உண்டு. சங்கேத சொற்கள் அவர்கள் மதரசாவினுடைய வாசலிலே போய் நின்றார்கள். வாசலிலே நின்ற வாயில் காப்பாளர் சொன்னார், மாணவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள், இனி மாணவர்களை சேர்ப்பதற்கு இல்லை, நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார். அந்த காலத்துல மதரசால அவ்வளவு நிறைய மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு மதரசா வாசல் திறந்து இருக்கிறது மாணவர்கள் தான் இல்லை. அவர்கள் அந்த வாசல் காப்பாளர் இடத்திலே சொல்கிறார்கள், உஸ்தாத் இடத்திலே சென்று ஒரு வார்த்தை கேட்டு விட்டு வாருங்கள், அவர்கள் எனக்கு இடமில்லை என்று சொன்னால் நான் போகிறேன். இந்த வாயில் காப்பாளர் உள்ளே வந்து உஸ்தாத் ஷேக் அபூபக்கர் ஹம்மாத் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து வாசலிலே ஒரு இளைஞர் நிற்கிறார், ஓதுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார், ரொம்ப ஆர்வமாக நிற்கிறார். நான் மாணவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள், இனி சேர்ப்பதற்கு இல்லை என்று சொன்னேன், அவர் கேட்கவில்லை. அப்படியா, சரி. அந்த ஆர்வத்தை பரிசோதிக்கிற விதத்தில் சரி ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோடையில் தண்ணீரை நிரப்பி இதை அந்த மாணவர்களிடத்தில் கொடுக்கிறேன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோடை தண்ணீரை வாங்கி பார்த்து விட்டு சரி அவுதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுற்றிலும் பார்த்தார்கள், ஒரு மலர், ஒரு மரத்திலிருந்து ஒரு செடியிலிருந்து மலரை பறித்து அந்த தண்ணீரின் மேலே வைத்து இதை கொண்டு போய் உஸ்தாதிடம் கொடுங்கள். கொண்டு வருகிற போகிற வாயில் காப்பாளருக்கு எதுவும் புரியாது. கோடை தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது, பார்த்த உடனே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். என்ன காரணம்? கோடை நிறைய தண்ணீர், கோடை நிறைய தண்ணீர், மாணவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த மாணவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு மலர் போல இருந்து கொள்கிறேனே, ஒரு தண்ணீரும் வெளியே வராது, இன்னும் தண்ணீர் ஊற்ற தேவையில்லை, இருக்கிற தண்ணீரை குறைக்க தேவையில்லை, அந்த நீருக்கு மேலால் நான் ஒரு மலர் போல. இப்படி சங்கேத சொற்கள் நிறைய வழிமார்களுக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது. எங்களூர்ல காயல்பட்டினத்துல கிழக்கில எங்களுடைய பாட்டனார் அசையீத் அஹ்மது சாஹிப் பெரிய முத்துவாப்பா எல்லாம், காயல்பட்டினத்தினுடைய மேற்கு பகுதியில் ஷேக் அப்துல் காதிர் தைகா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் அப்துல் காதிர் தைகா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தரும் கூட. சையத் அஹ்மத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் கல்விமான். சையத் அஹ்மத் பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மச்சான் முறை ஷேக் அப்துல் காதிர் தைகா சாஹிப் நாயகம் அவர்களுக்கு இறால் கொடுத்து அனுப்புகிறார். ஒரு நபரிடத்தில் இறாலை கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுத்துள்ளார்கள். ஒரு மனிதர் கொண்டு போய் கொடுக்கிறார். அதை வாங்கிவிட்டு ஷேக் அப்துல் காதிர் தைகா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு மாதுளம் பழத்தை கொடுத்து இதை கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த இருவருக்கு மத்தியில் இடம் மாறிவிட்டது. அங்கிருந்து இறால் வந்தது, இங்கிருந்து மாதுளை பழம் சென்றது. ஒரு கொடுக்கல் வாங்கல் இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். யதார்த்தத்தில் பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷேக் அப்துல் காதிர் தைகா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த உலகம் இறாலினுடைய முதுகுக்கு மேலால் இருக்கிற நஜீஸை போன்றது, அதனோடு நீங்கள் கலந்து போய்விடாதீர்கள். ஷேக் அப்துல் காதிர் தைகா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், மாதுளை பழத்தை உடைத்து பாருங்கள், அதன் ஒரு சுளை கூட அந்த தோலோடு ஒட்டி இருக்காது, நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், ஒட்டி விடவில்லை என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இப்படி வழிமார்களுக்கு மத்தியில் சங்கேத சொற்கள் நிறைய. அந்த வகையில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு வாசற்படியை மாற்ற சொன்ன போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலகிக் கொண்டு மனைவியை விவாக விலக்கு செய்து விட்டார். இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். அப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வருகிறார்கள். வீட்டிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை. எங்கே என்று கேட்டார்கள். வெளியே சென்றிருக்கிறார்கள். சரி, உங்க குடும்ப நிலை எப்படி இருக்கிறது? இந்த பெண்மணி கௌரவமாக கண்ணியமாக பதில் சொல்கிறார். தன் குடும்பத்தில் என்ன குறைவு இருந்தாலும் இன்னொரு நபரிடத்தில் எப்படி அதை வெளிப்படுத்துவது? தன் குடும்ப கௌரவத்தை ஒரு பெண் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கிற பெண் தான் பாரம்பரியம் மிகுந்த பெண்.
அப்படி பாதுகாக்கக்கூடிய பெண் தான் குடும்பத்திற்கு குடும்ப ஒழுங்கு நிறைந்த பெண். நன்றாக சொல்கிறார்கள், திருப்தியாக பதில். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கணவர் வந்தால் நான் சலாம் சொல்வதாக சொல்லுங்கள், வாசல்படி நன்றாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அப்படி போனதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். கேட்டார்கள், யாரும் வந்தார்களோ? ஆமாம் வந்தார்கள். வந்தவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், வாசல்படி நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வாசல்படி என்று சொன்னது உண்மைதான், நீ நல்ல மனைவி என்று சொல்கிறார்கள். வந்தவர் யாரும் அல்ல, என்னுடைய தந்தை சீதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இது ஒரு செய்தி, வரலாற்று செய்தி. இதிலே நாம் சிந்திப்பதற்குள்ள ஒரு செய்தி என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே தான் அந்த பேரொளி வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. சாரா அம்மையார் அவர்கள் முதல் மனைவி, அவர்கள் இருக்க இரண்டாவது திருமணம் செய்கிறார்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அவர்களின் மூலமாக முதல் குழந்தை பிறக்கிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அந்த நூரை முகமது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இடம்பெயர்ந்தது. இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அவர்களுடைய மகனுக்கு வர வேண்டும். அப்படியானால் அந்த நூரை முகமதியை தாங்கக்கூடிய கருவறை அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல மனைவி, இன்னொரு பெண் வேண்டும், குடும்ப ஒழுங்கான ஒழுக்கமுள்ள பாரம்பரியம் மிகுந்த ஒரு பெண் வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஒரு பெண்ணை விவாக விலக்கு செய்ய செய்து இன்னொரு பெண்ணை முடிக்க செய்து அந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹ் இந்த நூரை முகமதியை கடத்தாட்டி கொண்டு வருகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டதற்கான காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை அவர்கள் சுமந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகிற போது அனபுனு ரபீஹை, அறுக்கப்பட இருந்த இரண்டு தந்தைக்கு நான் மகன் என்று சொன்னார். சரி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தி, ஒரு கிராமவாசி வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, பாருங்கள் மக்கள் எல்லாம் கஷ்டத்திலே இருக்கிறார்கள், சிரமத்திலே இருக்கிறார்கள், அறுக்கப்பட இருந்த இரண்டு தந்தைக்குரிய மகனே என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்து அந்த கிராமவாசி பேசுகிறார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், புன்னகைத்தார்கள். சரி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை எவ்வளவு தபீஹைன் என்று சொன்னார்களே, அறுக்கப்பட இருந்த இரண்டு தந்தைக்கு மகன் என்றார்களே, அது என்ன என்று கேட்டபோது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறார்கள். எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்பட இருந்து அவர்கள் அறுக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒன்று, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூல தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இன்னொன்று, சீனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். ஜம்சம் கிணறு மூடப்பட்டு இருந்தது. இந்த குடும்பம் தானே மக்களுக்கெல்லாம் தண்ணீரை வழங்கக்கூடிய, ஜம்சம் நீரை போட்டக்கூடிய குடும்பம். எனவே அந்த கிணறை எங்கே இருக்கிறது என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு அதை காட்டி தந்து விட்டால் என் பிள்ளைகளில் இருந்து, அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 10 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அவர்களிலிருந்து ஒரு பிள்ளையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுகிறேன் என்று நேர்ச்சை செய்திருந்தார். அவர்களுக்கு கனவின் மூலம் அந்த ஜம்சம் கிணறு இருக்கிற இடம் காட்டப்பட்டது. இப்போது அறுக்க வேண்டும். யாரை அறுப்பது? 10 பேர் குழந்தைகள், ஆண் மக்கள் 10 பேருடைய பெயர்களையும் குழுக்கள் போட்டு எடுத்து பார்த்தால் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று வருகிறார். அப்போது அவர்களுடைய மாமன்மார்கள், தாய் மாமன்மார்கள், அதே போல அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு உடன் பிறந்த சகோதரிகள் ஆந்திகா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் ஒப்பேர் வைத்து அழுது, இருக்கிற ஆண் பிள்ளைகளிலேயே அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக பாசமான பிள்ளை, எல்லோருக்கும் மிக பிரியமானவர்கள் அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அறுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக நீங்கள் 100 ஒட்டகங்களை அறுத்து அல்லாஹ்வுக்கு பலி செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். சையதுனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கல் சீட்டு போட்டு 100 ஒட்டகம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு
இதில் 100 ஒட்டகம் என்று எடுத்த போது அதற்கு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பகரமாக 100 ஒட்டகத்தை குர்பான் கொடுத்து அதை நிறைவேற்றினார்கள் என்கிற செய்தி அபூ நுஐம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு இருக்கிறது. இதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அப்படி என்னுடைய தந்தை அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அறுக்கப்பட இருந்தது. இஸ்லாத்திற்கு முந்தைய காலம் இல்லையா இது? எனவே அதை எப்படி நரபலி என்பது இஸ்லாத்தில் இல்லாமல் ஆக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு செய்தி. எனவே அனபுரத வேகைன் அறுக்கப்பட இருந்த 2 தந்தைக்கு நான் மகன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த தொடர்பை பற்றி சொல்கிறார். அப்படி செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரொளி புறப்பட்டு வருகிறது. இங்கே செய்தனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்தபோது அவர்களிலிருந்து அந்த பேரொளி நூரை முஹம்மது 2 வழியாக பிரிகிறது. 2 வழியாக பிரிகிறது. ஒன்று செய்தனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக, இன்னொரு வழி செய்தனா அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக. அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய விஷயத்தில் உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு, அவர்கள் மூமினா இல்லையா என்று. ஆனால் கருத்து வேறுபாடுகளை தாண்டி தீர்வு நம்முடைய இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்னல் மதாலிப் ஃபீ நஜாத்தி அபீ தாலிப் என்று இந்த கிதாபை மக்கா ஷரீஃபினுடைய முஃப்தி ஷேக் சையத் அஹ்மத் பின் ஸைத் தஹரானி இமாம் எழுதியிருக்கிறார்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நைலுல் மதாலிப் ஃபீ நஜாத்தி அபீ தாலிப் என்று ஒரு கிதாப். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் எத்தகையது, அவர்கள் மூமின் என்பதை வலியுறுத்தி நம்முடைய முந்தைய மகான்கள் நூல் வடிவிலேயே நமக்கு அந்த செய்தியை தந்திருக்கிறார்கள். அதனாலே அதனை நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஈமான் என்பது தஸ்தீகும் பில் கல்ப், ஈமானுடைய ஷர்த்து இதயத்தால் மெய்ப்படுத்துவது. இமாம் ஸீன் கம்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அதை ஈமானுடைய ஷர்த்தை மெய்ப்படுத்தியவர்கள் அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. வாயால சொல்லணும் இல்ல, இதயத்தால் மெய்ப்படுத்தினாலே மூமின். தஸ்தீகும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசான், நாவால் சொல்வது பிறகு முதலில் ஈமான் கொள்வதை இதயத்தால் மேம்படுத்துவது. அந்த வகையில் செய்த அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூமின் தான் என்று செய்தனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல ஸைத் தஹரானி இப்படி பல பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த செய்தியை. இப்போது அந்த அபூ தாலிப் நாயகம் அப்துல் முத்தலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து 2ஆக பிரிகிற அந்த நூரை முஹம்மதி அந்த பேரொளி அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து ஒரு பகுதி அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து அருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இதில் ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த நூரை முஹம்மதியை சுமந்து கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அத்துணை பேரும் முறையாக இஸ்லாமிய பிரகாரம் திருமணத்தின் மூலமாகத்தான் இந்த நூரை முஹம்மதி கருவறைக்கு இடம்பெயர்ந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக சொல்லி காட்டுகிற போது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், خرجت من نكاح ولم اخرج من سفاح. அந்த நூரை முஹம்மதி ஒரு முதுகந்தண்டிலிருந்து தாயினுடைய கருவறைக்கு மாறுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரையில நிக்காஹ் என்கிற இஸ்லாமிய பாரம்பரியத்தின் மூலமாகத்தான் இடம்பெயர்ந்ததே தவிர خرجت من نكاح ولم اخرج من سفاح من لدن آدم அலைஹிஸ்ஸலாம் இலா அன் வலதனி அபி லி உம்மி. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தாய் தந்தை வரையில், நான் குழந்தையாக பிறந்த வரையில் எங்களுடைய இந்த பாரம்பரியம் இறைவனால் பாதுகாக்கப்பட்டு இஸ்லாமிய திருமண பாரம்பரியத்தில் தான் இடம்பெயர்ந்தது என்று சொல்கிறார்கள். உலகத்துல எந்த ஒரு மனிதன் தன் தலைமுறை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட பாரம்பரியம் என்று யார் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல நான் அப்பொழுக்கற்றவன், தாய் வழியாலும் தந்தை வழியாலும் தூய்மையானவன் என்று தன்னுடைய தலைமுறையை குறித்து சொல்ல முடிகிற ஒரே ஒரு நபர் நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொன்னார்கள். தன்னுடைய சிறப்பை சொல்கிற போது
அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து திட்டமாக நிச்சயமாக உங்களிலிருந்து ஒரு ரசூலை நாம் வெளியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிற போது மின் அன்ஃபுசிக்கும் என்பதை இன்னொரு கிராத் மின் அன்ஃபசிக்கும் என்று ஓதலாம். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபசிக்கும் என்று ஓதினாலும் தவறில்லை, அதுவும் உண்மைதான். எப்படி? உங்களில் உயர்ந்த குடும்பம், அன்ஃபஸ் உயர்ந்த குடும்பத்திலிருந்து ஒரு ரசூலை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று தஃசீர்களிலே இந்த செய்தியையும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுவார்கள். நம்ம சுப்ஹான் மௌலித் ஷரீஃப் ஓதுகிறோம், அதனுடைய ஹிகாயத்திலே இந்த செய்தியை நாம் ஓதுவோம். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله خلق الخلق فاختار من الخلق بني آدم. அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைத்தான், அந்த படைப்புகளில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களை மனிதர்களை உயர்வுபடுத்தி தேர்ந்தெடுத்தான். وختار من بني آدم العرب, மக்களிலேயே அரபுகளை உயர்வாக்கினான், தேர்ந்தெடுத்தான். وختار من العرب முதல், அரபுகளிலேயே முதல் என்கிற குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். وختار من முதல் குறைஷா, முதல் குடும்பத்திலும் குறைஷி என்கிற வம்சத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். وختار من قريش بني هاشم, குறைஷி குலத்தில் ஹாஷிம் குலத்தை ஹாஷிம் வம்சத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான். وختارني من بني هاشم, ஹாஷிம் குலத்திலேயே அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், படைப்புகளில் சிறந்தவர்கள் மனிதர்கள், மனிதர்களில் சிறந்தவர்கள் அரபுகள், அரபுகளில் சிறந்தவர்கள் முதல் குடும்பத்திலேயே சிறந்தவர்கள் குறைஷிகள், குறைஷிகளிலேயே சிறந்தவர்கள் ஹாஷிமிகள், ஹாஷிமிகளிலேயே சிறந்தவர்கள் நான். அப்படியான படைப்பிலேயே நான் தான் சிறந்தவன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி பானமின் ஹியாரின் இலா ஹியார், உங்களில் உயர்ந்தவர்களில் எல்லாம் மிக உயர்ந்தவன் நான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எப்படி தன்னை எவ்வளவு உயர்வுபடுத்தினான் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅஜ்ஜமுல் கபீரிலே பதிவு செய்கிறார்கள். சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியை சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கலபத்து மஷாரிகல் அர்தி வ மகாரிபஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலே பூமியை புரட்டி போட்டேன். ஃபலம் அஜித் ரஜுலன் அஃதல மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு சிறந்த மனிதரையும் நான் பெறவில்லை, பார்க்கவில்லை, கிடைக்கவில்லை. வலம் பைத்தன் அஃதல மின் பைத்தி பனி ஹாஷிம், பனு ஹாஷிம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை விட சிறந்த வீட்டையும் நான் பார்க்கவில்லை. உலகம் முழுவதும் நான் புரட்டி பார்த்து விட்டேன் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இதுவும் தபரானியிலே பதிவு பெற்றிருக்கிற ஹதீஸ். அப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குடும்ப பாரம்பரியத்திலும் கூட தேர்ந்தெடுத்து உயர் குடும்பத்தில், சிறப்பான குடும்பத்தில் அவர்களின் நூரை தாங்கக்கூடியவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து பரிசுத்தமானவர்களின் மூலமாக அல்லாஹ் கொண்டு வருகிறான். அப்படி அல்லாஹ்வால் கொண்டு வரப்பட்ட வதகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், அல்லாஹ் சொல்கிறானே, சஜிதா செய்தவர்களிலேயே உங்களை புரட்டி கொண்டே வந்தோம். இங்கேதான் ஒரு செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையை குறித்து குர்ஆனிலே وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையை பற்றி சொல்கிற போது ஆசர் அவர்கள் சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை விக்கிர வழிபாடு செய்தவராக இருக்கிறாரே, அப்படியானால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முழு பாரம்பரியம் எப்படி பரிசுத்தமாக இருக்கும்? இடையில் ஒருவர் விக்கிர வழிபாடு கொண்டவர் மூமின் இல்லையே என்று ஒரு குற்றச்சாட்டை பிறர் வைப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அதற்கு நம்முடைய இமாம்கள் மிக தெளிவாக பதில் எழுதியிருக்கிறார்கள். இதே ஆயத்திற்கு கீழே வதகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், இதற்கு கீழே இந்த ஆயத்திற்கு கீழே விளக்கம் எழுதுகிறார். தஃசீர் சாவியில் எல்லாம் பார்க்க முடியும். மின் அஸ்ராபில் கரீமத்தில் ஃபாஹிரா இலல் அர்ஹாமி ஸக்கியத்தி தாஹிரா, இந்த செய்தியை சொல்லிவிட்டு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை என்று அல்லாஹ் குர்ஆனிலே وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ என்று சொல்கிறானே, அந்த அபு என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்ற தந்தை அல்ல. அபு என்ற வார்த்தை
தந்தை, தந்தையுடைய தந்தை, அவருடைய தந்தை யாருக்கும் சொல்ல முடியும். தலைமுறை தலைமுறை யாருக்கும் சொல்ல முடியும். அதே போல சிறிய தந்தை, பெரிய தந்தை எல்லோருக்கும் அபு என்று சொல்லுகிற வழமை உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுவார்கள். அதே போல இப்னு என்கிறது மகனை மட்டுமல்ல பேரனையும் குறிக்கும். அண்ணன் நபியுல் ஆக்கலிப் அனபுன் அப்துல் முத்தலிப், நான் நபி, நான் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல, ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபினுடைய மகன் என்கிறார்களே, அங்கே மகன் என்றால் பேரன். இப்னு என்பதற்கு மகனும் சரி பேரனும் சரி அந்த வழியாக வருகிற எல்லோருக்கும் சொல்லப்படும். அதே போலதான் அபு என்பது. சூரா கஹஃபிலே அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். இரண்டு யத்தீம்கள், அவர்களுடைய ஹஸானா கருவூலத்தை அல்லாஹ் பாதுகாத்தான் சையதுனா ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக. அதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது வகான அபூஹுமா சாலிஹா, அவர்களுடைய தந்தை, அந்த இருவர், அந்த யத்தீமான அனாதை குழந்தைகள், இவர்களுடைய தந்தை, இவர்களுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, தஃசீரில் எழுதுகிறார்கள், இவருடைய பெற்றோர்கள் என்றால் அவரை அந்த இரண்டு அனாதைகளை பெற்றவர்கள் அல்ல, அவர்களுடைய தலைமுறையிலே இருந்த பாட்டனார்கள் சாலிஹீன்கள். எனவே அபு என்கிற வார்த்தை தலைமுறையினர்களுக்கே சொல்லப்படும். அதே போல சிறிய தந்தை பெரிய தந்தைக்கு சொல்லப்படும். யதார்த்தத்தில் பெற்ற தந்தைக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு அரபி வார்த்தை வாலிது என்பது. வாலிது என்பதுதான் பெற்ற தந்தைக்கு. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை, பெற்ற தந்தையை குறித்து சொல்கிற போது ரப்பனி வழி வாலிதைய, யாரா என்னையும் என்னுடைய தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக என்று கேட்டார்கள். அங்கே தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர்களை. இங்கே இதற்கான இப்ராஹிமுடைய அபீஹி ஆசர் என்பது சிறிய தந்தையார் என்று சொல்லிவிட்டு இந்த தஃசீர் சாவிகளை பதிவு செய்கிறார்கள். அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை பெயர் என்ன? இஸ்மு அபீஹி தாரக், அவங்களுடைய தந்தை பெயர் தாரக். எனவே இந்த நூரே முஹம்மதியை சுமந்து வந்தவர்கள் இந்த தாரக் தானே தவிர ஆசர் அல்ல என்று பதிவு செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி இந்த பாரம்பரியத்தை கொண்டு வருகிறான். அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூரே முஹம்மதி குர்ஆன் வந்து அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாகவும் இன்னொரு பகுதி அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகவும் இரண்டாக பிரிந்து, இங்கே அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிள்ளையாக கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார். அங்கே அல்லாஹ்வினுடைய நூறாக இருந்து இங்கே மனித உருவத்தில் மனித உருதாகி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். இங்கே அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலே இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழியானது அவர்களுக்கு பிள்ளையாக அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று பிறக்கிறது. அதற்கு பிறகு அந்த பேரொழி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த தலைமுறையில் எப்படி வருகிறது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூரே முஹம்மதி அந்த பேரொழி ஃபாத்திமத்து ஸஹ்ராயில் பதூல் ரலியல்லாஹு அன்ஹா என்ற குழந்தையாக பிறக்கிறார்கள். இங்கே அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. மேலே பிரிந்து இரண்டாக, இரண்டு கிளைகளாக பிரிந்த அந்த நூரே முஹம்மதி கீழே வந்து மீண்டும் இணைகிறது. அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற தளத்தில் ஒன்றாக இணைகிறது. இப்படி இணைந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார்கள். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு இனி இந்த நூரே முஹம்மதி தொடர்ந்து கொண்டு வருகிறது. அல்லாஹ் சொல்கிறானே, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. நாயகத்தினுடைய குடும்பத்தார்களை, அஹ்லல் பைத்துகளை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது உங்களை பரிசுத்தப்படுத்தத்தான் இறைவன் விரும்புகிறான். அப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்ட பாரம்பரியம் என்பதை அல்லாஹ் எப்படி மேலிருந்து கொண்டு வந்தானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்து கொண்டு வந்தானோ, அப்படி இனி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்து கொண்டு வருகிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் ஹசனுல் முஸன்னா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் சையத் அப்துல்லாஹில் மஹல் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் சையத் அப்துல்லாஹ் அத்தானி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் அத்தானி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் சையத் மூசா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் சையத் மூசா தானி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் சையதுனா தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு,
அவர்களுடைய மகனார் செய்தனா முரீத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் செய்தனா யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் செய்தனா அபு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் செய்தனா அபு சாலிஹ் ஜங்கிதோஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியாக 12 தலைமுறை. இந்த நூரே முஹம்மதி அஹ்லபை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பாரம்பரியம் இப்படி வருகிறது. இங்கே இந்த செய்தனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அபு சாலிஹ் மூசா ஜங்கிதோஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 12வது தலைமுறையிலே உள்ளவர்கள். இவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஆற்றோரம் போய் கொண்டிருக்கிற போது ஒரு ஆப்பிள் பழம் விழுந்தது. ஒரு ஆப்பிள் பழம், அதை எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டதற்கு பிறகு சிந்திக்கிறார்கள், பழத்தை சாப்பிட்டு விட்டோமே, இது நமக்கு ஹலாலா, உரியவர்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டுமே என்று சொல்லித்தான் அந்த ஆற்றோரமாக நடந்து போகிறார்கள். ஒரு ஆற்றோரத்தில் இருந்த ஒரு மரம், அந்த ஒரு தோட்டத்திலிருந்து மரத்திலிருந்து பழம் விழுந்திருக்கிறது. அங்கே உள்ளே சென்று அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அங்கே இருந்தவர்கள் சீனா அப்துல்லாஹ் துஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து, இப்படி நான் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு விட்டேன், இது சாப்பிட்டதை நீங்க எனக்கு ஹலாலாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நமக்கு அந்த வரலாறு தெரியும். சீனா அப்துல்லாஹ் துஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பார்க்கிறார்கள், ஒரு வாலிபர், ஒரு இளைஞர் வந்து சாப்பிட்டு விட்டு ஒரு பழத்திற்காக வேண்டி அதை ஹலாலாக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு இளைஞரை, ஒரு வாலிபரை விட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் கணித்து இவரை தன் மகளுக்கு மனமுடித்து தன் குடும்பத்தை, தன் குலத்தை செழிக்க செய்வோம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அப்போதுதான் சொன்னார்கள், இப்படி என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், என் மகளுக்கு பார்வை கிடையாது, செவிப்புலன் கிடையாது, பேச மாட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். பிறகு அந்த விஷயம் தெரிந்தது, நமக்கு இந்த வரலாறு தெரியும். அதற்கு பிறகுதான் அந்த இருவர் செய்தனா அபு சாலிஹ் மூசா ஜங்கிதோஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அப்துல்லாஹ் துஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் அமதுல் ஜப்பார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருவருக்குமாக திருமணமாகிறது. அவர்களுடைய இல்வாழ்க்கையிலே சிறப்பாக பிறந்தவர்கள் தான் செய்தனா அவுதுல்லாஹ் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அவுதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த பாரம்பரியத்திலே பிறந்தவர்கள். எப்படி ஒரு மகன் சிறந்தவர்களாக இருக்க முடியும்? தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வாரிசு எப்படி சிறந்தவராக இருக்க முடியும்? ஒரு தந்தை, ஒரு மகன், ஒரு மனிதர் தான் சாப்பிட்டு விட்ட அந்த ஆப்பிள் பழம், அதை ஷரீஅத் ரீதியிலே எடுத்துக்கொண்டால் தவறில்லை. ஷரீஅத் ரீதியிலே ஆட்டிலே மிதந்து வந்தது, அதை எடுத்து சாப்பிட்டு ஷரீஅத் ரீதியிலே தவறில்லை. ஆனாலும் ஆஷிகீன்கள், வலிமார்களுக்கு, இறைநேசர்கள், ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முகர்ரபீன் சொல்லி காட்டுவார். எல்லாருக்கும் சட்டங்கள் வித்தியாசம் இருக்கிறது, விதிவிலக்கு இருக்கிறது. இறைவனை நெருங்க அவர்களுடைய சட்டங்களிலே வித்தியாசம், தளர்வு இருக்கிறது. தளர்வு என்று சொன்னால் இறுக பிடிப்பு இருக்கும். அந்த வகையிலே அந்த ஒரு தான் சாப்பிட்டு விட்ட ஒரு ஆப்பிள் பழத்தை கூட அதை பரிசுத்தமாக்க வேண்டும், அதை ஹலாலாக்க வேண்டும் என்று சிந்தித்தார்களே, இப்படி தன் இரத்தத்தை தூய்மைப்படுத்தியவர்கள், தன்னுடைய பாரம்பரியம், தன்னுடைய ஜீன், தன்னுடைய மரபணு, அதை பாதுகாத்தவர்கள், அவர்களின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட பாரிய பாரம்பரியம் மிகுந்த சாலிஹீன்களான குழந்தைகள் பிறப்பது எப்படி? எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல் வலது சிர்ருல் வாலிதி, அல் வலது சிர்ரு அபீஹி, ஒரு குழந்தை தந்தையினுடைய ரகசியம். எனவே நம்முடைய பிள்ளை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதலில் தாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை முதலில் நாம் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஒரு கவிஞர் சொல்லி காட்டுவார், பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். எந்த வார்த்தையை நாம் பேசுகிறோமோ அதை கேட்டு பிள்ளைகள் பேசுகிறார்கள். நாம் எதை சொல்கிறோமோ அதை பிள்ளைகள் சொல்கிறார்கள். நாம் எதை செய்கிறோமோ அதை பிள்ளைகள் செய்கிறார்கள். பிள்ளைகளுக்கு முதல் ரோல் மாடல் யார் என்றால் பெற்றோர்கள். வீட்டிலே வைத்து தந்தை சிகரெட் குடிக்கிறார், அவர் எப்படி பிள்ளைகளுக்கு அதை செய்யாது என்று சொல்ல முடியும்? வீட்டிலே பெற்றோர்கள் சினிமா பார்க்கிறார்கள்,
தேர்வு காலம் வருகிற போது பிள்ளைகளை சினிமா பார்க்காதே என்று எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் பார்க்கிறார்கள், பிள்ளைகள் எப்படி மறுப்பார்கள்? எனவே பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு தவறை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை தகப்பன்கள் தன் பிள்ளைகளிடத்திலே சிகரெட் வாங்க விடுகிறார்கள். போன் வருகிறது, யாருக்கு கேட்டுவிட்டு நான் இல்லை என்று சொல்லிவிடு. எத்தனை தந்தைகள் பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறார்கள். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடிப்படையில் பிள்ளைகளை திருத்துவது அப்புறம் இருக்கட்டும், முதலில் நீங்கள் திருந்துங்கள். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய வழிமுறை, சந்ததி அப்படித்தான் அமையும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அந்த வகையில் இந்த உண்மைகளை எல்லாம் நாம் விளங்கி வருகிற போது இன்றைக்கு இறை நேசித்தவர்கள், வலிமார்கள், வலிகளுக்கு அரசர் எஜமான் ஓத்துலாலும் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இருந்து எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உலகமே போற்றுகிற ஒரு மாபெரும் வலிமகான் எப்படி கிடைக்க முடியும்? அந்த அளவிற்கு பக்தி பூர்வமான வாழ்க்கை யார் வாழ்ந்தார்களோ அத்தகைய தம்பதிகளுக்குத்தான் இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும். எனவே இல்லற வாழ்க்கை என்பது இரண்டு உடல் ரீதியான சந்திப்பு அல்ல, மாறாக அது உணர்வு ரீதிகளான சந்திப்பு. இல்வாழ்க்கையில ஈடுபடுகிற போது இருவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் குழந்தையில் பிரதிபலிக்கும். உடல் ரீதியான தொடர்பு மட்டுமல்ல, அந்த நேரத்தில் உள்ள உடல் தொடர்பு, உணர்வு, உள்ளத்தின் தூய்மை, அதுதான் குழந்தைகளில் பிரதிபலிக்கும். அண்மையிலே அமெரிக்காவிலே நீதிமன்றத்தில் ஒரு விசித்திரமான வழக்கு. ஒரு கணவர் தன் மனைவி மீது வழக்கு தொடர்கிறார். என் மனைவி குழந்தை பெற்றிருக்கிறார், ஆனால் அந்த குழந்தை எனக்குரியதல்ல, என் மனைவி தவறு செய்யவில்லை என்று சொல்கிறார். குழந்தை எனக்குரியதல்ல, மனைவி தவறு செய்யவில்லை. நீதிபதிகளுக்கு தடை சுட்டு. இது எப்படி? ஏதாவது ஒன்றுதான் இருக்கும். குழந்தை எனக்குரியதில்லை, மனைவி தவறு செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஓரளவுக்கு பாதி முடிந்து போய்விட்டது. எப்படியாவது தீர்வு கண்டுபிடித்து விட முடியும். தவறும் செய்யவில்லை என்று வாதியே சொல்கிறார். நீதிமன்றமே சுழன்றது. கடைசியில் ஒரு தீர்வு கண்டார்கள். என்ன தெரியுமா? அவர்களுடைய அந்த படுக்கை அறையிலே, அவர்களின் படுக்கை அறையிலே ஒரு போட்டோ மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. அது யாருடைய போட்டோ? புகைப்படம் என்றால் அன்றைய அமெரிக்காவினுடைய ஒரு விளையாட்டு வீரனுடைய போட்டோ. இல்வாழ்க்கையில் ஈடுபடுகிற அந்த இல்லறத்தினுடைய அறை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்? உணர்வுகளை மாற்றுகிற எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது. அதனாலே தான் நம்ம வீடுகளில் ஸலவாத்துகளை ஒட்டி வைப்பது, மதீனா ஷரீஃபினுடைய போட்டோக்களை வைப்பது எதற்கு? நம்முடைய உணர்வுகள் அங்கே செல்லும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வரும். அதற்காகத்தான். அதே போல வலிமார்கள், இறைநேச செல்வர்களுடைய போட்டோக்களை வைக்கிறோம். என்ன காரணம்? நம்முடைய இதயம் அந்த வலிமார்களை சுற்றி வரும். அப்படி இங்கே இந்த பெண்மணி தவறு செய்யவில்லை, ஆனால் அந்த இல்லற அறையில், அந்த படுக்கை அறையில் இருந்த அந்த புகைப்படம் இருவரும் இல்வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது யதார்த்தமாக அந்த பெண்ணின் பார்வை அந்த விளையாட்டு வீரரினுடைய புகைப்படத்தின் மீது பட்ட போது உணர்வு ரீதியிலான மாற்றம், விளைவு. இவன் சொல்கிறார், குழந்தை எனக்குரியதல்ல, எனக்குரியதல்ல, தன் மனைவி தவறு செய்யவில்லை. புரிந்து போய்விட்டதா? இவ்வளவுதான். எனவே குழந்தைகள் என்பவர்கள் உடல் ரீதியான உறவில் பிறக்கிறவர்கள் அல்ல, மாறாக அங்கே ஏற்படுகிற உணர்வுகளினுடைய பிரதிபலிப்பு. குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், முதலில் நாம் எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், உடல் ரீதியாக மட்டுமல்ல, உணர்வு ரீதியாக. அதனாலே தான் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் துஆவை சொல்லி தந்தார்களே. வாழ்க்கையில நாம் செய்கிற எந்த ஆதத், நடைமுறை எதையும் இபாதத்தாக மாற்றுவது எது? நாம் உணவு உண்ணுகிறோம், அது ஆதத். அதை இபாதத்தாக மாற்றுவது உணவுக்கு முன்னாலே பிஸ்மில்லாஹ் சொல்வது. கழிவறைக்கு செல்கிறோம், அது ஆதத். துஆ ஓதிவிட்டு சென்றார், துஆ ஓதிவிட்டு வெளியிலே வந்து துஆ ஓதினார். நாம் கழிவறைக்கு சென்றது நம்முடைய இயற்கை தேவை, உடல் ரீதியான தேவை. ஆனால் அந்த ஆதத்தை இபாதத்தாக மாற்றுவது துஆ. இப்படி எதுவாகவும் இருக்கட்டும். அப்படி இல்வாழ்க்கையில் ஈடுபடுகிற கணவன் மனைவிகள் இருவரும் தங்கள் உடல் ரீதியான தேவைகளுக்காக வேண்டி தங்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டாலுமே கூட
அதற்காக வேண்டி எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆவை இன்னும் ஓதிக்கொள்கிற போது அது கூட இபாதத்தாக மாறிவிடுகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார், பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபனா ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு தொடர்கிறேன், துவங்குகிறேன். எந்த ஒன்றையும் உண்ணுவது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயரை கொண்டுதான், உடுத்துவது அல்லாஹ்வின் பெயரை கொண்டுதான், பானங்களை அருந்துவது பருகுவது அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டுதான். அந்த வகையிலே தான் இல்வாழ்க்கையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் அங்கே இறைவனின் திருநாமம் முன்னிறுத்தப்பட வேண்டும். குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுபதக பிஸ்மில்லாஹி ஃபஹுவ அஃதல். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயர் முன்னிலைப்படுத்தப்படவில்லையானால் அது வீணானதாகி போய்விடும். எனவே இல்வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது கூட பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு என்று தான் வாழ்வில் ஈடுபட வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான, யா அல்லாஹ் ஷைத்தானை விட்டு எங்களை தூரப்படுத்து, ஷைத்தானை தீண்டுதலை விட்டு எங்களை பாதுகாப்புதா என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை பெற்றுக்கொண்டு ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களின் இல்வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு நீ வழங்கி இருக்கிறாயே, நீ வழங்குவாயே, அந்த பிள்ளை செல்வங்கள் எதை வழங்குவாயோ அந்த பிள்ளைகளையும் இந்த ஷைத்தானை தீண்டுதலை விட்டும் எங்களை பாதுகாத்து எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து விடு என்ற துஆவை எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்படி இல்வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது இருக்கிற உடல் ரீதியான உணர்வுகள், உடல் மட்டுமல்ல உணர்வுகள் எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுகிறதோ அதுதான் நம்முடைய பாரம்பரியத்தை தீர்மானிக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். அடுத்து பெற்ற குழந்தை பிறந்தது. சையதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சையதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்னி சம்மைதுஹா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். இந்த குழந்தையை உன்னிடத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு இந்த குழந்தையையும் இந்த குழந்தையினுடைய வழிமாறுகளையும் ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்தார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் ஹன்னா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எபெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த துஆவை ஓதுமாறு சொல்லுவார்கள். அடுத்து தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டுகிற போது அது குழந்தைகளுக்கு ஊட்டப்படுகிற உணவு மட்டுமல்ல உணர்வும் ஊட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் தாய் என்ன உணர்வில் இருக்கிறாளோ அந்த உணர்வு குழந்தைக்கு உணவு வழியாக ஊட்டப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி ஒரு பெரிய கல்வி மகானாக 7 வயதிலேயே நீங்கள் சிறந்த ஒரு ஹாஃபிஸாக 7 வயதில் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ், 10ஆம் வயதிலேயே முஅத்தா என்கிற ஒரு நீண்ட ஹதீஸ் கிரந்தத்தை மனப்பாடம் செய்தவர்கள் எப்படி உங்களால் முடிந்தது என்று கேட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அது என் தாயாருடைய பரக்கத். என் தாயார் எனக்கு பாலூட்டுகிற பொழுது அவர்கள் உதவுடன் இல்லாமல் ஒரு நாள் கூட ஊட்டியதில்லை. குழந்தைக்கு பாலூட்டுகிற போது பெற்றோர்கள் உதவு செய்து கொள்ள வேண்டும் தாய்மார்கள். அடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், பாலூட்டுகிற பொழுதெல்லாம் என் தாய் ஸலவாத் ஓதிக்கொண்டிருப்பார்கள், ஸலவாத் ஓதுவார்கள். விளைவு அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத் குழந்தையிலே ஈடுபடுகிறது. இந்த தாயார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார் தேர்ந்த அறிவாளி, சாதாரண ஒரு நபர் அல்ல. ஒரு கட்டத்தில் ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் சாட்சி சொல்வதற்காக வேண்டி 2 பெண்கள், அந்த 2 பெண்களில் ஒருவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார். நீதிபதி 2 பெண்களையும் தனித்தனியாக நில்லுங்கள் என்று பிரித்து வைக்கிறார்கள். ஒன்றாக நிற்கக்கூடாது, நீங்க அங்க நில்லுங்க, நீங்க இங்க நில்லுங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் கேட்டார்கள், அதன்படி நீங்கள் சொல்லுகிற தீர்வு தவறு, 2 பெண்களையும் தனித்தனியாக நிறுத்தி வைக்கிறீர்கள். அல்லாஹ் ஒரு ஆணினுடைய சாட்சியில் 2 பெண்களை வைத்திருக்கிறான். அதுவும் எதற்காக அல்லாஹ் காரணத்தையும் சொல்கிறான். அன் ததில்ல யஹதாஹுமா ஃபதுதக்கிர யஹதாஹுல் உக்ரா, ஒரு பெண் மறந்து விட்டால் இன்னொரு பெண் நினைவுபடுத்துவாள் என்று சொல்கிறான். எனவே இருவரும் பக்கத்தில் தான் இருக்க வேண்டும், நீங்கள் என்ன பிரிந்து நிற்க சொல்கிறீர்கள் என்று நீதிமன்றத்தில் நின்று நீதிபதியை நோக்கி குர்ஆனின் மூலமாக சுட்டி
காட்டியவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார். எவ்வளவு கல்வி தேர்ந்தவர்கள்! அந்த கல்வி ஞானம் அவர்கள் தன் குழந்தைக்கு பாலூட்டுகிற போதே புகட்டினார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் என் தாயின் மடிவயிற்றில் இருக்கிற போதே குர்ஆனை மனப்பாடம் செய்ய துவங்கிவிட்டேன். வயிற்றிலே இருக்கிற போதே குழந்தை தன் தாயின் கருவறையில் இருக்கிற போதே செவிப்புலன் துவங்கி விடுகிறது. அதுதான் யதார்த்தம். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். முதலில் செவிப்புலனை தான் அல்லாஹ் முற்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது மனிதனுக்கு தான் வழங்கிய அந்த புலன்களை பற்றி சொல்லுகிற போது சமீஅன் பஸீரா, செவிப்புலனையும் அடுத்து பார்வை புலனை சொல்கிறான். எனவே கருவில் இருக்கிற போதே குழந்தையினுடைய செவிப்புலன் துவங்கி விடுகிறது. தாய்மார்கள் சினிமா பார்த்து கொண்டு, சினிமாவுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு, சீரியல்களை பார்த்து கொண்டு, அதில் ஓலமிடுவது ஒப்பாரி வைப்பதை பார்த்து கொண்டு அந்த நிலையில் இருந்தால் குழந்தைகளுக்கு அது புகட்டப்படும். அதே நேரத்தில் எப்படி வழிமார்களை இறைநேச செல்வங்களான பெண்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு குழந்தை வளர்ப்பு என்பது கருவில் இருக்கிற போதே துவங்கியவர்கள். இன்றைக்கு சமீப காலத்திலே கூட வாட்ஸ்அப்பில் வந்து தகவல்களை பார்க்கலாம். யூதர்கள் அவர்கள் கருவுற்ற பெண்களுக்கு கொடுக்கிற பயிற்சி பாடங்கள் என்று நிறைய சொல்கிறார்கள். என்ன காரணம்? குழந்தை வளர்ப்பு எப்பொழுதிருந்து துவங்குகிறது? கருவில் இருக்கிற போதே துவங்குகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சொல்லி காட்டுவார்கள். எனவே குழந்தைகள் எப்படி அமைய வேண்டும் என்பது உடல் ரீதியான உணர்வுகளில் பிரதிபலிப்பு தான் குழந்தைகள். எனவே நம்முடைய பாரம்பரியங்கள் எப்படி இருக்க வழிமார்கள் இப்படி திகழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பாரம்பரியம், அவர்கள் நடந்து கொண்ட விதம், அதுதான் இப்படிப்பட்ட விநாயகருடைய பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாலிஹீன்களான பாரம்பரியம் நமக்கு அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகிற போது அடிப்படையில் ஆரம்பத்தில் முதலில் துவக்கத்தில் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வழிமுறைகளை, சங்கிலி தொடரை, நம்முடைய சந்ததிகளை செம்மைப்படுத்தக்கூடியதாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அத்தகைய பாரம்பரியம் மிகுந்த தலைமுறைகளை, சந்ததிகளை நாம் யாவருக்கும் தந்தல்வானாக. சத்திய சுன்னத் வல் ஜமாஅத்தின் மீது நம்முடைய தலைமுறைகளை அல்லாஹ் நிலைப்படுத்தி வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.